செய்கிற மாரி தான் சொல்லலாம். யார் இருக்கிறாங்க இங்கே வந்து பார்க்குறது? எலெக்ஷன் போகிறதோட சரி, அதோட அவ்வளோதான். அதோட அடுத்த எலெக்ஷன் வரும்போது வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தாக்கா நான் ஏடிஎம்கே கட்சிக்காரன். ஏன்னா இப்போ எவனோ இப்போ ஏடிஎம்கே கட்சியில் வரப்போகிறதும் கிடையாது. நான் இப்போ எல்லாம் டிஎம்கே தான் வரப்போகுது. இப்போ நான் அவனுக்கு ஓட்டு போட்டால் வேஸ்ட்டாக தான் போவோம். அதனால் இவங்களுக்கு ஓட்டு போட்டு அதோட போயினே இருக்கலாம். அது விஜய் பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது. அவருக்கு பேசுறதுக்கே தெரியாத ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாரு? டிஎம்கேவும் பார்த்தாச்சு, ஏடிஎம்கேவும் பார்த்தாச்சு. எல்லாம் ஒரே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிங்க யார் வந்தால் நல்லா இருக்குன்னு. அவங்க வந்தாலும் அப்படி தான் இருக்கும், விட மாட்டாங்க. நல்லா இருக்க யாரும் விட மாட்டாங்க. நீங்கள் வந்தால் கூட உங்களை விட மாட்டாங்க. நல்லவனாக இருக்க நல்லவங்களாக இருக்க விட மாட்டாங்க. புது கட்சி எதனா வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ பழைய கட்சியெலாம் இருக்கிறவங்களாம் இருந்துனே தான் இருக்காங்க. எதுவுமே செய்யப்படுறது கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தொகுதியிலலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த டிராஃபிக்கு, இந்த போலீஸ்காரங்க அந்த மாதிரி தான் பிரச்சனையே தவிர வேறெல்லாம் இது பிரச்சனையே கிடையாது. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லது தான் நாட்டுக்கு. என்ன வரேன்னு சொல்லிட்டு வந்து ஜெயிச்சின்னு வராங்க, அப்புறம் ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க. கேட்டோம்னா நாங்கள் செய்கிறேன்றாங்க. விலைவாசி ஏறி போயிருக்கு. எங்கே போய் என்ன கேட்டாலும் விலைவாசி தான் வருது. எதுவுமே குறைக்க மாட்டுறாங்க. அப்போ ஏழைங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க? நான் வரேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்றாங்க. ஒன்றுமே ஹவுசிங் போர்டெலாம் மோசமாக இருக்குது. பயமாக இருக்குது. மழை வந்தால் உள்ளே இருக்கிறதுக்கே முடியல. அங்கங்கே சாராய கடைக்கு பிடிச்சிட்டு சின்ன பசங்களாம் குடிச்சிட்டு அப்படியே போதையில் மழையும் கிடக்குதுங்க. நான் வேலை வெட்டிக்கு போக மாட்டேதுங்க. அத்தை மூணுனா கூட நல்லாயிருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் அந்த சாராய கடை மூடணும், அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு எல்லாருக்கும் நாட்டுக்கு நல்ல நன்மை செய்யணும். ஹவுசிங் போர்டில் கொஞ்சம் பட்டா கிட்டா கொடுக்கணும், இது பண்ணணும், அவ்வளோதான். யார் வந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க? 1 இயரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ரோடு பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனை இருக்குது. என்ன பண்ண முடியும்? வருஷ கணக்காகுது ரோடு. அங்கே பள்ளம் மேடு தான் கிடக்குது. இது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லையே. எந்த கட்சி வந்தாலும் சரி, நல்லதை செய்தால் போதும்.